கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வகருந்தாய தீமதன்னோ வந்தி பரசோதியா. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, வெற்றி உங்களுக்கு, வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வெற்றி உங்களுக்கு. இன்று பார்க்க போவது அக்டோபர் மாத பலன்கள். அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு அக்டோபர் மாத பலன்கள். 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள், 4 திக்குகளிலும் இருந்து, 4 திசைகளிலும் இருந்து, 4 பக்கமும் இருந்து நல்லதொரு யோகத்தை வழங்குகின்ற 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகின்றது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள். சிறந்ததோர் எதிர்பார்ப்பு, உலகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு கிரக அமைப்பு, உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய கிரக அமைப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு சிறந்த மாதம் அக்டோபர் மாதம் என்பது. அதாவது புரட்டாசி 15 நாட்களும், புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 6ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி ராசியில் 15 நாட்கள். சூரியன் இதற்கு கதாநாயகன். ஒவ்வொரு மாத பலன்களை நாம் பார்க்கும் பொழுது அதற்குரிய கதாநாயகன், கிரகத்தின் தலைவன், எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் கதாநாயகன், நவநாயகத்தின் அதிபன். அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவன் மிகவும் சிறந்த ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகிறார் என்பதை அவரை மையமாக வைத்து இந்த புரட்டாசி மாதம் 15 நாட்கள், 15 டு புரட்டாசி 15லிருந்து புரட்டாசி 31 வரை, ஆக ஐப்பசியில் 15 நாட்கள். ஆக புரட்டாசி என்பது ரணம், ரோகம், துன்பம், தொழில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக இழப்பு, இடமாற்றம், இதை ஏற்படுத்துவது புரட்டாசி மாசம். ஆக வேலை இழந்தவருக்கு உத்தியோகம் கொடுப்பது ஐப்பசி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது, பேசி முடிப்பது, வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்துவது இந்த ஐப்பசி மாதம். ஆக இடமாற்றத்தை கொடுத்து நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய, போதும் இப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்த்தது போதும், வேற கம்பெனிக்கு போவோம், எப்போ பார்த்தாலும் இவன் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் மேலதிகாரி, இந்த மேனேஜர்கிட்ட வேலை பார்க்க முடியாது, மனுஷனாவே இவன்ட்டு போனா போதும், இந்த கம்பெனிலேருந்து போனா போதும், நமக்கு இருக்க திறமைக்கு இவன்ட்டெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய புரட்டாசி மாதம். நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் இடமான ஐப்பசி மாதம். புதன் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவன். சுக்கிரன் மன திருப்தியோடு உத்தியோகத்தை தரக்கூடியவன். ஆகவே இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனையாகக்கூடிய யோகம். அவ பரிவர்த்தனை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். சிறப்பாக இந்த கிரக அமைப்புகள் 4 கிரக அமைப்புகள்
4 கிரக மாற்றங்கள். இதை பற்றி இப்ப அற்புதமாக தெளிவாக, அதாவது 1/10/2025 புதன் துளாராசிக்கு மாறுகிறார். 8/10/2025 குருவினுடைய பயிற்சி, குட்டி பயிற்சி, குருவினுடைய குட்டி பயிற்சி, கொட்டி கொடுக்கும் பயிற்சி. அடுத்து 10/10/2025 சுக்கிர பயிற்சி. 27/10/2025 செவ்வாய் பயிற்சி. இப்படி 4 கிரகங்கள் 4 திக்குகளிலிருந்து 4 திசைகளிலிருந்து அற்புதமான யோகங்களை வழங்கப் போகின்றது. அதை பற்றி அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களில் அமர்ந்து என்னென்ன யோகங்களை உங்களுக்கு என்னென்ன காரகத்துவ அடிப்படையில் என்னென்ன கிரக வலிமையோடு பார்த்தவன் நின்றவன் பார்த்து பலன் சொல்லும் அற்புதமான கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு தெளிவான முறையில் ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை சிறப்பான விளக்கத்துடன் உங்களுக்கு தந்து இந்த அக்டோபர் மாத பலன்களை நாம் தொடங்குவோம் எல்லா ராசிக்கும். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன் நேயர்களே, பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், வேதனைகள்லாம் இருக்கும். அதை கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கல. கல்யாணம் முடியாமல் இருக்கல, நான் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, என்னடா வேலை கிடைக்க மாட்டேங்குது, தொழில் ஏன் இப்படி மோசமாக போகுது, ஏன் இவ்வளோ கடனுக்கு மேலே கடன் ஆகுது, ஏன் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் இருக்கு, 4 பேர் மூஞ்சில் முடிக்க முடியல, நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியல, இப்படிலாம் வேதனைகள் இருந்தால் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடந்தே திரும். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப எல்லா ராசிக்குமே அக்டோபர் மாத பலன்களை சிறப்பாக 4 கிரக பயிற்சியினுடைய மாற்றங்களை பார்ப்போம். அக்டோபர் மாத பலன்கள் அதிரடியாக 4 கிரக மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு ஒரு சரியான நேரம். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனைகள், குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் அத்தனையும் சந்தித்தவர்கள். அத்தனை பிரச்சனைகள், ஒவ்வொரு மாற்றங்கள், ஒவ்வொரு முன்னேற்றங்கள், நிவர்த்திகள் அடையக்கூடிய 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள். நல்ல கவனிங்க. ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் கிரகங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு மாறுது, அதற்குரிய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கான யோகங்கள் இங்கே வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக இந்த அக்டோபர் மாத ஆரம்பத்திலே 1/10/2025 அன்று புதனாகப்பட்டவன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார். ஆக உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், வேலை இழப்பு, வேலை பெறுவது, வேலை இழப்பு, இன்னொரு வேலை, ஒரு வேலை இழந்து இன்னொரு வேலையை பெறுவது. புரிஞ்சுட்டீங்களா? உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அதுல மாற்றமே இல்லை. ஒரு செய்கிற தொழிலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கணும், அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அதனால் பல யோகங்களை அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக முதல் பயிற்சி. அடுத்ததாக 2வது பயிற்சி, அதாவது 8/10/2025 குரு பகவானுடைய ஒரு குட்டி பயிற்சி, அதிச்சார பயிற்சி அதுக்கு பேர். அப்ப உங்க ராசிக்கு அதிபதியும் உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் போய் எங்க உட்கார்றாரு? அட்டமஸ்தானத்தில் உட்கார, 8ஆம் இடத்துல உட்கார்றாரு. 8ஆம் இடம் என்பது பணபரஸ்தானம். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். 8ஆம் இடம் இல்லைங்க, குரு பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்றார். எங்களுக்கு நல்ல யோகம் இருக்குமா அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கலாம். பொதுவா தனுசு ராசிக்கு, தனுசு லக்னமா இருந்தாலும் தனுசு ராசியா இருந்தாலும் 4ஆம் இடம் கேந்திர தோஷம். அந்த 4ஆம் இடத்துக்குரிய கேந்திர தோஷம் பெற்ற, அதாவது
உபய லக்னமான தனுசு ராசிக்கு அதன் அதிபதி 4ஆம் இடமான அந்த 4ஆம் இடமாகவே கேந்திர தோஷம் ஏற்படுகின்றது. அந்த கேந்திர தோஷம் ஏற்பட்டவன் 8ஆம் இடத்துல போய் கெட்டுவிட்டால், 8ஆம் இடத்துக்கு போயிட்டு அந்த தோஷம் நீங்கி யோகத்தை கொடுத்துரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 8ஆம் இடம் பணவரஸ்தானம். ஒரு பணவரஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடமான, அதாவது அங்கிருந்து நேர உச்சம் பெற்று எங்க பார்க்கிறாரு? உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப புதிய வியாபாரம், புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு, புதிய உத்தியோகம், புதிய திருமண வாழ்க்கை என்று எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிரடி யோகம், அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லலாம். சரிங்களா? அடுத்து இந்த குரு பயிற்சியால அப்போ வருமானங்கள், பொருளாதாரங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து 10/10/2025 இதுல சுக்கிரன் 6/11 அதிபதியாகி 6/11 அதிபதியாகி உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்றார். இந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த 6ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருந்தா, ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், அதை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் உத்தியோகம், மிகப்பெரிய உத்தியோகம் பணிபுரியக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், ஆணையிடும் அதிகாரத்தில் இருப்பவர்கள், அவர்கள் அனைவருக்குமே உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். அது நன்றாகவும் இருக்கு, கவலைப்படாதீங்க. இந்த சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி உங்களுக்கு தனுசுக்கு 10ஆம் இடத்துக்கு வருவது, 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வருவது உத்தியோக மாற்றம் உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதனால் பல நன்மைகள் ஏற்படும். உத்தியோக மாற்றமே ஏதோ ஒரு தேவையில்லாத அவச்சொல், பெண்களால் பிரச்சனைகள், ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே மாதிரி ஒரு பெண்ணால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதன் மூலம் நமக்கு இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம் தன்னை போல அமையும். சரிங்களா? நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும். அடுத்ததாக 3 பயிற்சியை பார்த்துட்டோம். புதனுடைய இந்த மாதம் தொடங்கும் போதே புதன் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். உங்க தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு புதன் இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்துடுறார். புதனாகப்பட்ட 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ அதுவும் இடம் மாற்றத்தை சொல்லுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்ததாக அடுத்த பயிற்சி குரு பயிற்சி, 2வது பயிற்சி, 3வது சுக்கிர பயிற்சி, அடுத்து 4வதாக ஆக தனுசு ராசிக்கு அதிபதியே வலிமை பெற்றிருக்கக்கூடிய, தனுசு ராசிக்கு அதிபதியே வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய ஒரு அட்டமஸ்தானத்தில் ஒரு தோஷம் பெற்ற கிரகம், கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் அமைந்திருக்கின்ற ஒரு மாபெரும் பயிற்சியாக இந்த குரு அதிச்சார பயிற்சி அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக தனுசு ராசி நேயர்களே, இது பொதுவான பலன், சிறப்பான அம்சங்களோடு 4 கிரக பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகின்ற மிகப்பெரிய யோகத்தை தருகின்ற, மிகப்பெரிய பதவி யோகத்தையும் செல்வ யோகத்தையும் சொத்து யோகத்தையும் தரக்கூடிய வருமானங்கள், செல்வங்கள், வருமானங்கள், நல்ல சுகபோக வாழ்வை தரக்கூடிய அனைத்து யோகங்களும் 4 கிரக பயிற்சியினால் நிச்சயமாக 4 திக்குகளில் இருந்து வருமானங்கள் ஏற்படும், நல்ல யோகங்கள் ஏற்படும். இது பொது பலன். கண்டிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட கவலைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள், நீண்ட நாள் உங்களுக்கு நடக்காத காரியங்கள், திருமணம் நடக்கவில்லை, திருமணம் நடக்கலை, கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, தொழில் பாதிப்பு, வியாபார பாதிப்பு, உத்தியோகத்தில் பிரச்சனைகள், இப்படி ஏதாவது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கீழே நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். இது 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருன்றது நடக்காது உங்களுக்கு தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது கோளாறுகள், மோசமான தசாபதிகள் நடந்தால் இந்த பலன்கள் நிச்சயமாக தடைப்படும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் வாழ்க்கையை தெளிவுபடுத்திக்கலாம். திருப்தியாக நல்ல ஒரு நிவர்த்தி பண்ணி நல்ல வாழ்க்கை, சிறந்த யோகங்களை நீங்கள் பெறலாம். சரிங்களா? ஆக மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.